வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். காசிகால வேரவி வைரவரப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி சர்வே சரணம் காசிதேவகுல பண்டார வேதாச்சாரியார் திருப்பாரமபுரம் சரணம் காஷாய தேவகிரீதோதிரோ கிரணாமனுடைய திருப்பாரமபுரம் சரணம் பிரபம்ம சுரபம்பரேஸ்வரி நரேரி பாபாஜினுடைய அப்பணம் சரணம் ஓம் ஸ்ரீ காலபைரவாய கடாச்சம் ஓம் ஐம் சரணபைராஸ்வரி ஓங்கிலிம் யோக வேஷபஜம் சங்குரு பைரவாய் மங்கலம் ஓம் ஸ்ரீம் கர்மாய் ஜெகன்மாதா பிதா பிரபம்ம சுரபமைர பைரவம் தன்னுடைய அப்பணம் சரணம் ஓங்கிரி நம சிவாய பைரவ சிவம் திதே விஷ்ணு ததாபாரஹ நட்சத்திர விஷ்ணு தேவசா யோகசகரணம் ஸ்ரீ விஷ்ணுமாயா ஜெகத்குரு குருபர்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமः. ஜெயந்தி மங்களா மந்திரகாளி பத்ரகாளி கபாலி துர்கா சபா சிவாராத்திரி சுஹாசுதா நபஷ்யதே. இன்றைக்கி தேதி 8ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 புதன்கிழமை காலை மணி ஒரு 8:30 மணி போல் ஸ்ரீ ஜெகன்மாதா ஸ்ரீ யோகமாய ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி காசிகால பைரவி வைரவருடைய ஆன்மீக தகவல். இந்த சதஸ் 151வது சதஸ், 151. அதாவது நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால், நேற்று நான் இந்த அஷ்டபைரவர் பிரயோகத்தில் நான் இந்த ருரு பைரவை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அது ரொம்ப விசேஷமான ஒரு பைரவர். அது கடன் சுமை இல்லாமல் ஒருத்தர் வாழணும்னு சொன்னால், கடன் சுமையே இருக்கக்கூடாது அவருக்கு, தொழிலும் சரி மற்ற விஷயத்துலையும் சரி கடன் சுமை இருக்கக்கூடாது சொன்னால் அவர் கண்டிப்பாக இந்த அதாவது கடன் சுமை இருக்கக்கூடாது சொன்னால் கண்டிப்பாக அவர் இந்த ருரு பைரவர மகேஸ்வரியுடைய மந்திரத்தையும் கண்டிப்பாக அவர் பாராயணம் பண்ணணும், பாராயணம் ஜபங்கள் பண்ணணும். வீட்டில் எந்த படம் வந்தாலும் சரி, புவனேஸ்வரி அம்பாள் பைரவ படம் இருந்தாலும் சரி, ஆனால் கால பைரவர் வீட்டில் வைக்கக்கூடாது. ஸ்ரீ சொரண பைரவர் சொல்லப்பட ஸ்ரீ பைரவர் அவரும் அதுக்கு முன்னால் ஒரு புவனேஸ்வரி அம்பாள் ஸ்ரீ. அந்த புவனேஸ்வரி எப்படி இருக்கணும்னு சொன்னால், புவனேஸ்வரி அம்பாள் அமிர்த கோலத்தில் தான் எப்பயுமே இருப்பாங்க. அவங்கள சுற்றி நவலட்சுமிகள், இங்கிட்டு 4 லட்சுமி, இங்கிட்டு 4 லட்சுமி, வலது பக்கம் 4 லட்சுமி, இடது பக்கம் 4 லட்சுமி, மேலே இன்னொரு லட்சுமி, கஜலட்சுமி, மொத்தம் 9 லட்சுமி வரணும். கீழே ராஜ மாதங்கி, இந்த சைட் ஸ்ரீ சுரண மகா வாராகி அம்பாள். 2 பேருமே அந்த புவனேஸ்வரி அம்பாளுக்கு பிளாக் கேட்ஸ். இந்த படம் தான் வீட்டில் வச்சு பூஜிக்கணும். உக்கிரமான படங்கள் வீட்டில் வச்சு பூஜிக்க கூடாது. ஆனால் அது குருமார்களுக்கு அது பொருந்தும். சாதாரண குடும்பவாசிகளுக்கு அது கொஞ்சம் சரியாக வராது. அதனால் எப்பயுமே மங்களம் பொருந்திய படங்கள் தான் வீட்டில் வைக்கணும். மங்களம் பொருந்திய படங்கள். ஆனால் எப்பயுமே நான் என்ன சொல்லுவேன்னா, கால பைரவர் உண்மையில் உக்கிரமான தோற்றம் உள்ளவர். கால பைரவர் படத்தை வீட்டில் வைக்காதீங்க தயவுசெய்து. சுரண பைரவர் படம் சொல்லப்பட ஸ்ரீ பைரவர், அதுவும் புவனேஸ்வரி அம்பாள் வைத்து பக்கத்தில் ஸ்ரீ பைரவர் வச்சு, அதுவும் வாசப்படி பார்த்த மாதிரி வைத்து நீங்கள் விளக்கேற்றணும். அதாவது கதவு நீங்கள் உள்ளுக்கு போகும்போது வாசப்படி பார்த்த மாதிரி இருக்கணும். அப்படி வாசப்படி பார்த்து வைக்க முடியும்னு சொன்னால் இந்த சைட் வேயில் கூட நீங்கள் 2 படம் வச்சு நீங்கள் விளக்கேற்றலாம். அது ரொம்ப ரொம்ப விசேஷம். சரி, இந்த அஷ்டபைரவர் பிரயோகத்தில் நேற்று நான் மிலே பார்த்தா இது 156வது வீடியோ. நான் 151 சொல்லிட்டேன், தவறு மன்னியுங்கள். 156வது சதஸ். நேற்று 155வது வீடியோ சொல்லியிருந்தேன். அப்போ இன்னைக்கு நான் அஷ்டபைர பிரயோகத்தில் சம்ஹார பைரவர், அதாவது சம்ஹார பைரவர். நேற்று குரோதான பைரவர் பற்றி, சனீஸ்வர பகவானை பற்றி பேசியிருந்தேன். இன்றைக்கி சம்ஹார பைரவர். இந்த சம்ஹார பைரவர் யார் சொன்னால், அவரோட மனைவியான பத்தினி சண்டிகாதேவி. சண்டிகாதேவி ரொம்ப விசேஷமான ஒரு பைரவர். 10 கையோடு இருப்பார். அவர் எப்பயுமே சுனவாகனத்தோட 10 கையோட அது சம்ஹார பைரவர் இருப்பார். அவருக்கு தான் உண்மையில் சண்டியாகம். இதை கேட்குற குருமார்கள்லாம் சின்ன ஒரு விண்ணப்பம் என்னன்னா, இந்த சண்டியாகம் முழுக்க சம்ஹார பைரவர் தான். 700 ஸ்லோகமும் பைரவர் தான் வருவார். இது நல்ல குருமார்கள். இந்த சண்டி திலகம் பட்டம் எடுத்தவங்கள கேட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சண்டியாகம் ஆரம்பிக்கும் போது 64 பூசணிக்காவுக்கு ஏற்றுவாங்க. அது நாராயண பைரவ பலின்னுவாங்க. பூசணிக்காவுக்கு ஏற்றி பைரவர் அருளோடு தான் இந்த சண்டி மகா யாகத்தை ஆரம்பிப்பாங்க. ஆனால் சண்டி யாகம் செய்கிற கோயிலில் பைரவர் இருக்க மாட்டார். ஏன்னு எனக்குன்னு தெரியல, தப்பாக நினச்சிக்காதீங்க. சண்டி யாகம் ஒரு கோயிலை செய்கிறாங்கன்னா அங்கே பைரவர் கண்டிப்பாக இருக்கணும். காலபைரவர் இல்லாமல் எப்படி சண்டி யாகம் பூர்த்தி ஆகுது எனக்கும் தெரியல. காலபைரவர் தான் இந்த 700 ஸ்லோகத்துக்கு அதிபதி. நல்லா படித்த குருமாட்டங்களும் கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா சண்டி யாகம் முழுக்க சண்டிகா தேவியோடைய பாராயணம். அவருக்கு அவருடைய தலைவர், அவருடைய கணவர் சொல்லப்பட சமேதர் சம்மஹார பைரவர். இவர் யாருக்குள்ள நட்சத்திர அடிப்படை பார்த்தா, சுவாதி நட்சத்திரம், திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த 3 நட்சத்திரத்துக்குடைய பொறுப்புதாரி ராகு பகவான்.
அப்போ டெய்லி இது மொத்தம் நம்மளுக்கு 7 நாள் தான் இருக்குது. இந்த 7 நாள்லையும் கண்டிப்பாக ராகு காலமும் யமகண்டமும் கண்டிப்பாக நம்மளுக்கு வரும். இந்த ராகு காலத்தில் செய்ய வேண்டிய இந்த ஒரு பூஜையும் விருத்தி ஆகும் சொல்லி சாஸ்திரம்னு சொல்லுது. அதான் சொல்லுவாங்கன்னா, இந்த ராகு காலத்தில் பைரவர் பூஜை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ராகு காலத்தில் பைரவர் பூஜை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா இந்த பைரவர் பூஜை என்பது கை மேலே பலன் உண்டு. ஆனால் செய்து பலன் பார்க்கணும். செய்யாமல் மந்த ஜபம் பண்ணாமல் தீபம் ஏற்றாமல் எந்த வழிபாடு செய்யாமல் எந்த பலன் பார்க்க முடியாது. அதுதான் சித்தம். எந்த ஒரு மதத்துக்கு நீங்கள் போனாலும் வழிபாடு செஞ்சு தான். ஒரு மதத்துக்கு ஒரு விதம் இருக்குது. நம்ம சைவ மதத்தில் நம்மளுக்கு பிரதானம் பைரவர் பூஜை பண்ணாதான் சிவபெருமான் சிவலிங்க பூஜையே, அது பைரவலிங்க பூஜையே பூர்த்தியாகும். அது காசி விஸ்வநாதர் நீங்கள் போனீங்கன்னா அங்கே என்ன கேட்பாங்கன்னா, சாஷி கணபதி பார்த்தீங்களான்னு கேட்பாங்க. சாஷி கணபதின்னு அங்கே ஒருத்தர் இருக்கார் காசியில். அவர் சந்தில் இருப்பார். அவர் தான் தரிசனம் பண்ணணும். அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு நான் காசிக்கு வந்ததாக ஒரு சாட்சி சொல்லிவிட்டு அதன் பின் அங்கே கால பைரவர் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கு விஸ்வநாத தரிசனம் பண்ணணும். இதுதான் உண்மையான முறை. அப்போ இந்த சம்மார பைரவர் ரொம்ப ரொம்ப உண்மையிலே பார்த்தா இந்த ஜாதக அடிப்படையில் இந்த 9 நவகிரகங்களையும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சில குருமார் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜோதிட மேதைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, சனி பகவான் கட்டவர், ராகு பகவான் கட்டவர், கேது பகவான் கட்டவர், சுபா பகவான் கட்டவர், சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் நான் படிக்கிற காலத்துலேயும் சரி, நான் எனக்கு கெட்ட அனுபவம் சரி, எல்லா கிரகங்களும் நல்லதும் செய்யும், எல்லா கிரகமும் கெட்டது செய்யும். ராகு திசை ராகு புத்திலாம் ஒருத்தன் குழந்தை பாக்கியே கிடைக்கும், கல்யாண திருமண யோகத்தை கொடுப்பார். ஏன் சொல்கிறேன்னா, எந்த கிரகமும் நீங்கள் கெட்ட கிரகம் ஒதுக்கவே முடியாது, எந்த கிரகம் நல்ல கிரகம் ஒதுக்க முடியாது. அவங்க இருக்கிற ஸ்தானத்தை பொறுத்து, வாங்கின நட்சத்திர சாரத்தை பொறுத்து, அவங்க இருக்கிற இடத்தை பொறுத்து அந்த ஜாதகருக்கு இந்த கிரகம் நல்லது செய்யுமா தீமை செய்யுமான்ட்டு அதை கண்டுபிடிப்பது வேலை தான் ஜோதிட குருமார்கள். இப்போ இந்த 9 நவகிரகத்திலையும் ராகு பகவான் தான் யோக காரகன் சொல்கிறாங்க. யோக காரகன்னா ராகு தான். இந்த யோக காரகன் சொல்லப்பட்ட ஒரு அவருக்கு ஒரு பட்டம் இருக்குதுன்னா, அது சனீஸ்வர பகவானை விட ராகு பகவான் அந்த பட்டம் உண்டு. சனி பகவானை விட ரொம்ப அழுத்தி கஷ்டத்தை கொடுக்கறது ராகு பகவான். ஒருத்தர் ஊரை விட்டு ஓராறு வச்சுங்களேன், அது ராகு பகவான் தான். வெளிநாட்டில் வேலை செய்வது, வெளியூருக்கு போயிட்டு வர்றது, கடலில் மாட்டி வேதனைப்படுறது, கஷ்டங்கள் அனுபவிப்பது, உடல் அங்கஹீனம் ஏற்படுறது, உடலில் அங்கஹீனம், இதெல்லாம் ராகுவோட டிபார்ட்மெண்ட். அது ராகுவோட பொறுப்பு, ராகுவோட ஸ்தானம், காரகத்துவம்னு சொல்லுவாங்க அது ஜோதிடத்தில். அதே மாதிரி ராகு நல்ல இடத்துல இருந்தால் சொன்னால் அவரோட யோகம் அப்படியே அப்பா எங்கேயோ போயிடும். அதனால தான் இந்த ராகு பகவான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் பெறுவார். அதாவது வளர்ந்துக்கிட்டே போகுமா. அவர் இருக்கிற நேரத்தில் நம்ம அவருக்கு பூஜிச்சோம் சொன்னால் நம்ம வளர்ந்துக்கிட்டே நம்ம போகும். அதனால் ராகு பகவான் உடைய நட்சத்திரம் திருவாதிரை, சுவாதி, சதயம். ஆனால் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு விதி ஒன்று இருக்குது. என்னன்னு சொன்னால், வாழ்க்கையில் முற்பகுதி விட பிற்பகுதியை யோகத்தை சந்திக்கிறாங்க. வாழ்க்கையில் முற்பகுதி நிறைய போராட்டத்தை சந்தித்து 40-45 வயசுக்கு பிறகு தான் வாழ்க்கை ஒரு செட்டில்மெண்ட் ஆகுறாங்க. என்னோட அனுபவத்தில் இது உண்மையாக தெரியல, மற்றவங்களுக்கு எப்படி எனக்கு தெரியல. ஆனால் என்னோட அனுபவத்தில் ஏன்னா ராகு முற்பகுதி யோகத்தை செய்ய மாட்டார், பிற்பகுதி தான் யோகத்தை செய்வார். நான் அனுபவத்தில் என்ன அதாவது இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த நாகதோஷம், இந்த காலசர்ப்ப தோஷம்லாம் ஜாதக அலங்காரம் இந்த மாதிரி புக்கள் நான் படிக்கல. ஆனால் மணிகண்ட கேரளம் என்ற ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த நாகதோஷத்தை பற்றியும் காலசர்ப்ப தோஷத்தை பற்றியும் போட்டிருக்காங்க. மணிகண்ட கேரளம் சொல்லி ஒரு கேரளா புக்கில் போட்டிருக்காங்க. அது என் அனுபவத்தில் நான் படித்து அது அனுபவத்தில் உணரும் போது சில ஜாதகம் உண்மையாக தான் இருக்குது. இந்த திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் ராகு பகவான் தான் அதிதேவதா, அது பிரிதி தேவதா. பிரிதி தேவதா ராகு பகவான், அதிதேவதா சம்ஹார பைரவரும் சாமுண்டி தேவியும். அப்போ இந்த சம்ஹார பைரவர் ராகு காலத்தில் நீங்கள் பைரவர் வழிபாடு செஞ்சீங்க சொன்னால், இந்த மந்திரத்தை நீங்கள் சோர மந்திரத்தை சொல்லி ஜெபம் பண்ணிங்கன்னா, ராகு திசை நடக்கிறவங்களுக்கும், நாகதோஷம் உள்ளவங்களுக்கும், கால சர்ப்ப தோஷம் உள்ளவங்களுக்கும் சில நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும். இப்போ எப்படின்னா, ஜாதகத்தில் ஒரு கர்மா இருக்குது வச்சுங்களேன், அதை அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும், அதை மாற்ற முடியாது. ஆனால் இந்த பரிகாரம்லாம் பண்ணால் குறைச்சிக்கலாம். இப்போ இந்த கதவு சாத்துதுன்னா இது நம்மளோட கர்மா ஜாதகம். நம்ம பரிகாரம், பூஜைகள், ஜபங்கள், ஹோமங்கள்லாம் செய்யும்போது அடுத்த கதவு நம்மளுக்கு திறக்கும்.
அதுதான் பரிகாரம். பரிகாரம் இல்லைன்னு சொன்னவங்களுக்காக வந்து ராஜாக்கள் ஏன் அவ்வளோ பெரிய கோயிலை கட்டி யாகங்கள் பண்ணாங்கன்னு எனக்கும் தெரியல. அதான் எனக்கும் தெரியல. அதாவது அவ்வளோ பெரிய யாகங்கள் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ பெரிய கோயில் கட்டியிருக்காங்க, அவ்வளோ பெரிய சன்னிதானங்கள் அமைச்சிருக்காங்கன்னு சொன்னால் ராஜாமார்கள் செய்த எல்லாம் அந்த பரிகாரங்கள் காண்டம் தான். பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும் ராகு பகவான். சரி, இப்போ இந்த ராகு பகவானுடைய காயத்ரி மந்திரம் வந்து என்னன்னு சொன்னால், ஓம் மங்களேசாய வித்மஹே சண்டிகா பிரியாய தீமஹே தன்னோ சம்மஹார பைரவர் பிரச்சோதயாத். அருமையான மந்திரம் பாருங்க, காயத்ரி மந்திரம். மங்களேசாய வித்மஹே சண்டிகா பிரியாய தீமஹே தன்னோ சம்ஹார பைரவர் பிரச்சோதயாத். அம்பாள் சாமுண்டி தேவியோடைய மந்திரம் வந்து ஓம் சண்டிகேஸ்வரிஷ்ட வித்மஹே சண்டிகேஸ்வரிஷ்ட வித்மஹே மகாதேவீஷ தீமஹே தன்னோ சண்டி பிரச்சோதயாத். இவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இது வந்து என்ன செய்யணும்னா, உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த உங்களுக்கு என்ன தசை புத்தி நடக்குது, என்ன தசை என்ன புத்தி நடக்குதுன்னு பார்த்துக்கணும். யாருக்கு ராகு தசை நடக்குதோ இல்லை ராகு புத்தி நடக்குதோ அவங்க இந்த காயத்ரி மந்திரத்தை கண்டிப்பாக ஜபம் பண்ணும் போது ராகு பகவானால் ஏற்பட்ட தோஷங்களும் ராகு பகவானால் ஏற்பட அந்த பாதிப்புகளும் கண்டிப்பாக நம்மளுக்கு குறையும். கண்டிப்பாக நம்மளுக்கு குறையும். சில நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும். ராகு பகவான் தான் ஒரு மனிதனை வந்து உச்சத்துக்கு கொண்டு போகிற ஒரு கிரகம், யோக கிரகம்னா ராகு பகவான் தான். சரி, ராகு தப்பாக நினைக்காதீங்க. ராகு காலம். ஆனால் சில பேர்த்துக்கு அவர் இருக்கிற தன்மையை பொறுத்து, அவர் ஜாதகத்தில் எந்தெந்த கட்டத்தில் எப்படி இருக்காரோ அதை பொறுத்து. சரி, இப்போ ராகு பகவானோட கிரீ நமசிவாய பைரோசியம். இந்த ராகு பகவான் வந்து ராகு காலம் மலேசியா நேரப்படி நான் ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன். என்னோட பைரவர் அது கஷ்ட நிவாரணம் ஆபத்தாரகன் சரி காசி கால பயிர் வழிபாடு முறைகள் ஆர்டிக்கலில் நான் வந்து அந்த ராகு காலம் மலேசியா நேரப்படி எப்பப்போ வரும் அந்த நேரத்தில் இந்த மந்திரங்கள் ஜபம் பண்ணிங்க சொன்னால் இந்த ராகு பகவானால் ஏற்பட்ட தோஷங்களும் ராகு பகவான் இந்த பேய் பிசாசி பில்லி சூனியங்களும் அதுவும் ராகு பகவான் டிபார்ட்மெண்ட் தான். சில மாந்திரிக கோளாறு ஏற்படுறது, சில பயம் திகழ், சில பேர் பைத்தியம் சொல்லுவாங்க. ஆனால் பைத்தியம் இல்லை, அவங்க பாவம். அது வந்து ஒரு நோய். பைத்தியம் வந்து ஒரு நோய் தான். சில பேர் என்ன நினைக்கிறேன் பைத்தியக்காரன் சொல்கிறாங்க, என்னை கீழே அடிச்சிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில பார்த்தா சாஸ்திரம் சொல்கிறா அது வந்து ஒரு விதமான ஒரு மனநோய், டிப்ரெஷன் சொல்லுவாங்க இல்லையா. அவங்க அதையும் நினச்சி அதை வந்து கவலைக்கு உள்ளாகி அவங்க ஒரு நிலையை வந்து அடைவது, அதுதான் வந்து டிப்ரெஷன் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு இது இந்த நோய்களுக்கெல்லாம் அதிபதி பொறுப்புதாரினா ராகு பகவான் தான். இப்போ ராகு பகவானுடைய காயத்ரி மந்திரமும் சாமுண்டி தேவியோட காயத்ரி மந்திரமும் கண்டிப்பாக நீங்கள் ஜபம் பண்ணணும். அதுவும் முக்கியமாக அவருக்கு வந்து இந்த பூசணிக்காயில் விளக்கேற்றுறது, தேங்காயில் விளக்கேற்றி இந்த மந்திர ஜபம் கோயிலை சொல்கிறது வந்து மிக மிக நல்ல பலன் கண்டிப்பாக நடக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் கோயிலுக்கு போனீங்க கண்டிப்பாக பூசணிக்காய் எடுத்துகிட்டு போங்க. அப்போ பூசணிக்காய்லாம் தேங்காயிலே விளக்கேற்றுங்க. அப்படி முன்னே ஒரு எமிழ்ச்சி பழத்தில் விளக்கேற்றுங்க. அதுவும் முடியல ஒரு ஓஞ்சி பற்றி விளக்கு. எதுவுமே என்னால் இப்போ ரொம்ப கஷ்டத்துக்குள்ளாக இருக்கிறேன், பரவாயில்ல எந்த பழம் விளக்கேற்ற வேணாம். நீங்கள் மந்திரம் நீங்கள் கற்றுக்கிட்டு உங்கள் வாயால் சொல்லுங்க. நீங்கள் யார்கிட்டையும் காசு செலவு பண்ண தேவையில்லை. இப்போ நீங்கள் மந்திரத்தை இப்போ நான் சொல்கிற மந்திரங்களும் நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் மனுஷன் ஜபம் பண்ணும் போதோ இதுக்கு யாருக்கு நீங்கள் காசு கொடுக்கணும் அவசியம் இல்லையே. நீங்கள் உங்களோட முயற்சி உங்களோட நம்பிக்கை தான் வேணும். அந்த மந்திரத்தை கற்றுக்கிட்டு ஆலயத்தில் உட்காந்து பைரவருக்கு விளக்கேற்றி இந்த மந்திர ஜபங்கள்லாம் நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். அதனால் இன்றைக்கி வந்து அஷ்டபைரவ பிரயோகத்தில் சம்மஹார பைரவரும் சாமுண்டி தேவியும் ரொம்ப முக்கியமான ஒரு தேவி. அடுத்தது வந்து ஒரு குருக்கள் கேட்டிருந்தார், இந்த வாராக மூர்த்தி தசமகா அவதாரத்தில் கிருஷ்ண பரமாத்மா எடுத்த வாராக அவதாரத்தில் வந்து எங்கே இருக்குது கோயில் சொல்லி கேட்டிருந்தார். ஆனால் நான் சொன்னேன், திருப்பதி ஏழுமலை சுவாமி எல்லாரும் பாலாஜின்னு போய் பார்க்குறாங்க. அந்த மலைக்கு பின்னால் வாராக பெருமாள் தான் சன்னிதானம். அவர் தான் அந்த மலைக்கு சொந்தக்காரர். அவர் யாருமே போய் கும்பிட மாட்டாங்க. அந்த மலைக்கு பின்னால் வாராக பெருமாள் சன்னிதானம் இருக்குது. அவர் தான் அந்த மலைக்கு சொந்தக்காரர். அவர் தான் முதல் திருப்பதி. எல்லாரும் பாலாஜி எல்லாமே திருப்பதி பாலாஜி துர்கையை போய் தரிசனம் பண்ணிட்டு வராங்க. ரொம்ப சந்தோஷம், அந்த அம்பாவை கும்பிட்டுவாங்க. ஆனால் அந்த மலைக்கு பின்னால் வாராக பெருமாள் இருக்கார். ரொம்ப மகாலட்சுமி அம்பாளை மடியில் வச்சிருப்பார். ரொம்ப சக்தியானவர். அவரோட சன்னிதானம் வந்து திருப்பதி மலைக்கு பின்னால் அவர் சன்னிதானம் இருக்குது. நீங்கள் திருப்பதிக்கு போனீங்கன்னா அங்குள்ள குருமாட்டை வந்து விசாரிச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க, இந்த இடத்துல இந்த பாதையில் நீங்கள் போகணும்னு சொல்லி போய் நேரம் இருந்தால் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. அதாவது வாராக பெருமாளோட காயத்ரி வந்து ஓம் தனுர்தராய வித்மஹே வஜ்ர அஸ்தாய தீமஹே தன்னோ வாராக பிரச்சோதயாத்.
அவரோட மந்திரம் காயத்ரி மந்திரம் தான். ஏன் நான் காயத்ரி மந்திரம் முக்கியத்துவம் கொடுப்பேன்னா, காயத்ரி மந்திரத்துக்கு தோஷம் இல்லை. நீங்கள் எனி டைம் எந்த நேரம் எந்த இடத்துல நீங்கள் சொல்லலாம். ஒரு பெண்கள் சுத்தம் இல்லாத நேரத்தில் கூட இந்த காயத்ரி மந்திரம் சொல்லலாம் அப்படி சாஸ்திரமே சொல்லுது. சாஸ்திரமே சொல்லுது. அப்படி ஒரு மகத்துவம் பொருந்திய இந்த காயத்ரி, எல்லா மந்திரத்துக்கும் தலைவி வந்து இந்த காயத்ரி மந்திரம் தான். அப்போ இந்த வாராக பெருமாள் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானவர். அதனால் எப்பயுமே நம்ம அந்த வாராக பெருமாள் நம்ம வந்து பூஜிக்கலாம், மல்ல நினைக்கலாம். சரி, இப்போ வந்து ஓம் கிரி நம சிவாய பைரவ சிவம். இப்போ இந்த சம்ஹார பைரவரை வந்து நம்ம வந்து அந்த ராகு காலத்தில் நம்ம ஏன் நம்ம சொல்கிறோன்னா, ஒரு பாம்புக்கு வந்து தலையில் தான் விஷம், வாலில் வந்து அமிர்தம் இருக்கும். வாலில் வந்து அமிர்தம் இருக்கும். அப்போ வந்து ராகுவின் காலம் ஆரம்பிச்ச 2-3 நாளிகையிலே வந்து விஷ காலம் வந்து இருக்கும். அதை நீங்கள் தாண்டுவீங்க. அப்போ ராகுவை நீங்கள் ஆரம்பிக்கிற பூஜை முடியும் போது ராகுவின் வால் பகுதி வந்துடும். 1.5 மணி நேரம் ஒரு ராகு காலம் இருக்கும் பார்த்தீங்களா. அப்போ அந்த 1.5 மணி நேரம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு அமிர்த காலம் வரும்போது உங்களுக்கு அந்த பூஜாவோட பலன் உங்களுக்கு நன்மையாக வந்து முடியும், விசேஷமாக வந்து கிடைக்கும், டபுளாக வந்து கிடைக்கும். ஏன்னா ராகு காலத்தில் செய்கிற எந்த ஒரு பூஜையும் அது பெருகிட்டே போகுமா. அதனால தான் வந்து குறிப்பாக ராகு காலத்தில் பைரவர் பூஜை ஆலயத்தில் வந்து அபிஷேகமும் பூஜையும் ஹோமங்களும் செய்வாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகு காலத்தில் செய்கிற பூஜை பல மடங்கு வெற்றியாகும் சொல்லி ஒரு குறிப்பு இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த 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 பைரவர் காண்டத்தில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அது ரொம்ப புக்கில் இனிமேல் நிறைய புக்கு வெளியாகும். ஏன்னா 2008 வந்து மகா பைரவர்னு சொல்லி ஒரு புக்கு விளக்கியிருந்தார். அது திருவாதிரை ஆதீனம் சொல்லி புக்கு. அது வந்து ஆதீன மடாதிபதிகள் வந்து அந்த புக்கை வந்து விளையாக்கியிருந்தாங்க. அதில் வந்து முக்கியமான குறிப்புகள் வந்து அந்த புக்கில் இருக்கும். இந்த பைரவரை பற்றி எப்படி ரிஷிகள் வந்து எப்படி பூஜிச்சாங்கன்னு சொல்லி. அதான் சொன்னேன், தமிழ்நாட்டில் ஃபுல்லாக சிவன் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுக்கு மேலே வட இந்தியா வட தேசத்தில் வந்து மகா கால பைரவன் சொல்லுவாங்க. மகா காலா ஆறார மகாதேவ் கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து மகா காலான்னு சொல்லுவாங்க. அவங்க சிவன் சொன்னால் நம்ம பேத்துக்கு தெரியாது, சில பேர்த்துக்கு தான் அது தெரியும். அதான் சொன்னேன், வித்தியாசம் வந்து ஒரு தேசத்துக்கும் ஒரு அங்கே உள்ள சிவலிங்கத்தை மகா பைரவர் தான் சொல்லுவாங்க. சிவலிங்கத்தை வந்து நம்ம சிவன் சொல்கிறோம், அங்கே வந்து மகா பைரவர் தான் சொல்லுவாங்க. சிவலிங்கத்தை மகா கால பைரவர் தான் சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து வீட்டில் கூட சின்ன சிவலிங்கம் வைத்து பைரவலிங்கத்தை வச்சு 1 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு வச்சு நீங்கள் தாராளமாக பூஜிக்கலாம். இந்தந்த அஷ்ட பைரவர் மந்திரத்தை சொல்லி இந்தந்த கிழமைகளுக்கு இந்தந்த மந்திரத்தை கொஞ்சம் போட சொன்னேன். பச்சுங்களா, இப்போ இன்றைக்கி வந்து என்ன கிழமை? இன்றைக்கி வந்து புதன்கிழமை. அப்போ புதன்கிழமை இருக்குன்னு சொல்லியிருந்தேன். புதன்கிழமை வந்து யாரோட பொறுப்புனா உண்மத்த பைரவர் வாராகியும் அவர் மந்திரத்தை நீங்கள் வந்து கொஞ்சம் கூட சொல்லலாம். பொதுவாக வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே அஷ்ட பைரவர் மந்திரத்தை ஒரு முறை சொல்லி முடிச்சிடணும். 1 முறையோ 2 முறையோ சொல்லிவிட்டு அதன் பின் அந்த நாளில் உள்ள கிழமையோட பைரவியும் அவங்க கூட சொன்னாங்கன்னா, நேர காலம் பார்த்து கூட சொன்னாங்கன்னா நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இது அனுபவத்தில் உண்மை. நீங்கள் வந்து இன்றைக்கி நான் வந்து இந்த அஷ்ட பைரவர் பிரயோகத்தில் வந்து சம்மஹார பைரவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த அம்பாள் வந்து சாமுண்டி தேவி, ரொம்ப ரொம்ப சக்தியான ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒருவர் வந்து இந்த பயம் ரொம்ப இருந்தார். ரொம்ப நல்ல மனுஷன் அவர், பயம். அப்போ அவர் நான் பார்த்தது கூட இல்லை. அவர் பொய் சொல்கிறாலோ உண்மை சொல்ல எனக்கு தெரியாது. ஆனால் அவர் ஃபோனில் எனக்கு கேட்டார். நான் சொன்னேன், ஐயா நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் உங்களை நான் நேராக பார்த்ததில்ல, நீங்கள் உண்மை சொல்கிறீங்களா பொய் சொல்ல எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் பரிகாரம் கேட்கும் போது நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களோட பிரச்சனைக்கு வந்து நீங்கள் வந்து இந்த சம்மஹார பைரவர் காயத்ரி மந்திரமும் இந்த சாமுண்டி தேவி காயத்ரி மந்திரமும் நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் எப்போ எந்த மந்திரம் சொன்னாலும் முதல் திரியம்பகம் சொல்லணும். அப்புறம் ஓம் கம் கணபதியை நம்ம சொல்லணும், ஓம் கம் குருப்பியை சொல்லிவிட்டு அப்புறம் புவனேஸ்வரி காயத்ரி பைரவ காயத்ரி சொன்ன பின் அதன் பின் நீங்கள் இந்த சாமுண்டி அதாவது தேவி மந்திரமும் சம்மஹார பைரவ மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னால் அவர் வந்து வந்து நம்பலை. இந்த மந்திரம்லாம் சொன்னால் பழிக்குமான்னு அப்படி விட்டுட்டார். அப்போ திருப்பியும் 1 மாதம் 2 மாதம் கழிச்சு கால் பண்ண சொன்னீங்களா ஐயா, நான் சொல்லவே இல்லைன்னாரு. ஏன் சொல்லலை? இல்லை எனக்கு அவன் நம்பிக்கை இல்லை. அப்போ ஏன் என்கிட்ட ஃபோன் கேட்டிங்கன்னு கேட்டேன். ஏதோ வழி பறக்குமா, அந்த வழியை தான் சொல்கிறேன், செஞ்சு பாருங்களேன்னு சொன்னேன். சரி, நீங்கள் எல்லா வழிபாடும் செஞ்சுட்டு வந்தீங்க, சரி செஞ்சு பாருங்களேன். அப்போ அவர் சொன்னார், அந்த மந்திரத்தை கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் 2-3 நாள் பிடிச்சிச்சு. கற்றுக்கிட்டு அப்புறம் சொல்ல ஆரம்பித்தார். சொல்ல டெய்லி காலை 10 முறை தான் சொன்னார், மதியம் 10 முறை, இரவு 10 முறை சொல்லிட்டு இருந்தார். அப்போ 20 ஆட் பண்ணார். அப்புறம் 30 அப்புறம் இப்போ 40 சொன்னார். 40
அவர் சொன்ன பிறகு தான் அவருக்கு அவர் நோய்க்கு உள்ள மருந்து கிடச்சிச்சு. அவருக்குள்ள நோய்க்கு உள்ள மருந்து கிடச்சி இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பைரவ வழிபாடு செய்யும் போது கொஞ்சம் சந்தேகப்பட்டேன், ஆனால் இன்றைக்கி நான் செய்தேன், எனக்கு நல்ல பலன் கிடைக்கிது. இன்றைக்கி ஒரு நிலையில் நல்ல வேலை செய்கிறார். இன்றைக்கி ஒரு அடுத்த மாதம் ஒரு வீடு கூட புக் பண்ணியிருக்காரு. வந்து அவருக்கு வந்து ஒரு சொத்து கூட அமைய போகுது. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த பைரவர் வழிபாடு செஞ்சு பலன் பார்த்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்கவுங்க சொந்த பிரச்சனை சொல்லக்கூடாது. ஆனால் நான் பேர் சொல்லாமல் இடம் சொல்லாமல் இந்த பிரச்சனையை இப்படி நடந்தது, இதுக்கு இந்த பரிகாரத்தை நான் சொன்னால் மக்கள் கற்றுக்குவாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச குரூப்பில் ரொம்ப இருக்காங்க, 100 பேருக்கு மேலே இருக்காங்க. நான் பொதுவாக சொல்லிக் கொடுப்பேன். அதில் வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படி அவங்க உணர்வாங்கன்னா, எல்லாரும் செய்வாங்க, பலன் பார்க்குறவங்க இன்னொருத்தவங்க பார்ப்பாங்க, இவர் எப்படி பலன் கிடச்சிச்சு, அப்போ இவர் என்ன செஞ்சாருன்னு கற்றுக்குவாங்க. அப்போது அவர் வந்து கரெக்டாக இந்த காலையில் நிச்சயராக இந்த மந்திரம் ஜாம் பண்ணுறாரு, இந்த விளக்கேற்றுறாரு, அப்போ அவருக்கு பலன் நடக்குது, அப்போ நம்மளும் செய்யணும். அப்படி தான் எல்லோரும் கற்றுக்குவாங்க, அப்படி தான் எல்லோரும் உணர்வாங்க. அதாவது அவருக்கு நம்ம ரெண்டு பேரும் போய் ஒரு மந்திரத்தை கற்றுக்குறோம், அவருக்கு ஏன் பலன் நடக்குது, காரணம் அவர் வழிபாடு கரெக்டாக செய்கிறார், நம்ம செய்யலை. அதுதான் பரிகார காண்டம். பரிகாரத்தில் நம்பிக்கை, பக்தி இல்லை, செலவு பண்ண தேவையில்லை. இப்போ நான் சொல்கிற வழிபாடெல்லாம் செலவில்லாத பரிகாரம். நீங்களே குருக்களாக மாறணும், அவ்வளோதான். நீங்கள் வந்து நம்பிக்கையாக பக்தியாக இந்த வழிபாடுகள் செய்யும் போது நீங்கள் கற்றுக்கணும், இந்த மந்திரங்கள் எல்லாம் கற்றுக்கணும். இன்றைக்கி நான் வந்து சம்மார பைரவோட மந்திரமும் சாமுண்டி தேவோட காயத்ரி மந்திரம் நான் சொல்லியிருக்கேன். இது வந்து திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திரக்காரங்களும் ராகு தசை நடக்கிறவங்களுக்கும் ராகு புத்தி நடக்கிறவங்களுக்கும் இந்த மந்திரங்கள் அற்புதமான பலன் கிடைக்கும். ஆனால் எந்த மந்திரமும் சொல்லாமல் பலன் கிடைக்காது. நீ சில பேர் சொல்லுவாங்க, மந்திரம் சொன்னால் மாங்காய் பறிக்க முடியுமான்னு. எந்த மந்திரம் சொன்னால் மாங்காய் பறிக்க முடியாது. அதாவது ரிஷிகள் வந்து கடவுள் இருக்காரா சொல்லி ஆராய்ச்சியில் இறங்கின பிறகு தான் சித்தராக மாறினாங்க. சித்தர்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து நாஸ்திகவாதிகள் தான், கடவுள் இல்லை, பூதம் இல்லை, பேய்கள் இல்லை எல்லாம் சொல்லுவாங்க தான். ஆனால் அவங்க ஆராய்ச்சியில் இறங்கும் போது சில மந்திர உச்சாரணம் பண்ணி இறைவனை பார்க்கும் போது தான், ஓ இதெல்லாம் உண்மை தான், நம்மளுக்கு அந்த பாக்கியம் இல்லை, நம்ம அந்த பாக்கியத்தை தேடி போகலை. அதே மாதிரி தான் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா, இந்த வயதை வந்து வீணாக்கிக்காதீங்க. நம்மளுக்கு 100 வயசு ஆண்டவன் கொடுத்துருக்காருனா, இல்லை எவ்வளோ நம்ம பூஜை பண்ண முடியும், எவ்வளோ மந்திரம் செய்ய முடியும், மந்திரம் பண்ண முடியும், எவ்வளோ நம்ம வந்து யாகங்கள் செய்ய முடியும், எவ்வளோ பைரவ தொண்டு செய்ய முடியுமோ செஞ்சுக்குங்க. வருங்காலத்தில் பைரவர் வழிபாடும் பைரவரோட பூஜையும் மக்கள் மத்தியில் சிறப்பாக வந்து அமையும். சிறப்பாக ஆமாம். நாங்களும் வந்து இந்த வருஷம் கடைசி நாங்கள் நினைக்கிறேன், எங்கள் இப்போ சத்வான நிலைய குரூப் எட்மிலாம் எப்படி யாகங்கள் எப்படி வருஷம் செய்யணும், மகா பைரவ யாகம் செய்வோம்னு நினைக்கிறோம். அப்போ அந்த யாகத்துக்கு நாங்கள் வந்து காசிலேருந்து நாங்கள் வந்து பைரவ பெண்டன், அதாவது வெங்கலத்தில் 1 இன்ச்சுக்கு நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். எல்லாத்துக்கும் நாங்கள் கண்டிப்பாக இந்த பிரசாதத்தை கொடுப்போம். மக்கள் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பாக்கியம் அமையணும். எப்படின்னா எப்படி இருந்தாலும் என்றைக்கும் ஒரு நாள் அவங்க இறைவனை உணரும் போது பூஜை பண்ணுவாங்க. கழுத்தில் அந்த பைரவ பெண்டனை போட்டு இந்த சிவலிங்கத்தை நாங்கள் கொடுத்த பைரவலிங்கத்தை வச்சு அவங்க அபிஷேகம் பண்ணி இந்த பைரவன் சேர்த்து வச்சு அபிஷேகம் பண்ணி வாரத்துக்கு ஒரு 2 முறை பூஜை பண்ணி கழுத்தில் போடும்போது அவங்களுக்கு பலன் பார்க்கும்போது அவங்க உணர்வாங்க, ஓ கடவுள் வந்து நம்மளுக்கு பலன் கொடுக்குறார், இல்லை உண்மைதான். இறைவனை உணர்ந்துட்டாங்கன்னா மக்கள் யாரும் அவங்கள ஏமாற்ற முடியாது. காசிகால பைரவி பைரவர் அப்பனம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசுரங்கரிம் நமசிவாய பைரவ சிவம். இந்த சதஸ் வந்து 156வது, நான் தவறாக சொல்லிட்டேன் போது 156வது. அதுவும் இன்றைக்கி தேதி 8ஆம் தேதி 7ஆம் மாதம் 2 புதன்கிழமை காலை மணி 8 மணி ஜெகன்மாதா ஸ்ரீ யோகமாயா ஸ்ரீ புவனேஸ்வரி காசிகால பைரவருடைய ஆன்மீக தகவல்.